வணக்கம் மக்களே. கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு ஹாப்பி நியூஸ். அடிதூள் மக்களே. பொதுமக்கள் அனைவரும் காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க. கேஸ் சிலிண்டர் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே மிக முக்கியமான அவசர அறிவிப்பு வந்திருக்கிறது. சமையல் உள்ளிட்ட சில பணிகளை செய்திட மற்ற எரிபொருட்கள் காட்டிலும் எரிவாயு அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது மக்களே. அது மட்டும் இல்லாமல் இதற்காகவே எரிவாயு உருளைகளை பயன்படுத்துபவர்கள் அதனை அதிக கவனத்துடன் கையாள வேண்டும் என்கின்ற சில முக்கியமான முன்னெச்சரிக்கை வைக்கப்படுகிறது மக்களே. வாருங்கள் அதை அனைத்தும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எரிவாயு உருளை குறித்து அதனை பாதுகாப்பாக பயன்படுத்துவதை குறித்தும் முழுமையாக அனைத்து பொதுமக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது குறிப்பாக நீங்கள் கேஸ் சிலிண்டரில் தேதியை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் மக்களே. வீடுகள் மற்றும் சிறு வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு உருளையின் மேற்பகுதியில் அதாவது 3 கம்பி பட்டைகள் இருக்கும். இவற்றில் ஒன்றில் உட்புறத்தில் ஆங்கில எழுத்துக்களில் ABCD என்ற 4 எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று இருக்கும். அதனைத் தொடர்ந்து 18, 19, 20, 21 என்று 2 இலக்கத்தில் ஏதேனும் எண் குறிக்கப்பட்டிருக்கும். ஆங்கில எழுத்து A என்று குறிக்கப்பட்டிருந்தால் அது மாதத்தை குறிக்கிறது. அதாவது A என்று குறிக்கப்பட்டிருந்தால் அது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதத்தையும், B என்று குறிப்பிட்டிருந்தால் அது ஏப்ரல், மே, ஜூன் மாதத்தையும், C என்று குறிப்பிட்டிருந்தால் அது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதத்தையும், D என்று குறிப்பிட்டிருந்தால் அது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய மாதங்களையும் குறிக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மக்களே. அது மட்டும் இல்லாமல் D என்று குறிப்பிட்டிருந்தால் அது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய மாதங்களையும் குறிப்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனைத் தொடர்ந்து இருக்கும் எண்கள் ஆண்டையும் குறிக்கிறது. உதாரணமாக எரிவாயு உருளையின் மேற்பகுதியில் D20 என்று குறிப்பிட்டிருப்பதாக புரிந்து கொள்வோமே. அப்படியென்றால் இந்த ஒரு எரிவாயு உருளை 2020 அக்டோபர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதத்திற்குள் பயனற்றதாகிவிடும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே இதனை கவனித்து பயன்படுவதில் விபத்தில் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்வது ரொம்ப அவசியமாக இது உங்களுக்கு பயன்படும் மக்களே. ஏனென்று பார்க்கும்பொழுது இந்த காலாவதி தேதியை தாண்டி போகும்போது கசிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூட இருக்கு. எரிவாயு உருளைகள் அனைத்தும் சிவப்பு நிறத்தில் இருக்கிறதே, இது ஏனென்று தெரியுமா? அதாவது சிவப்பு நிறம் என்பது ஆபத்தானது என்பதை அறிவுறுத்தும் நிறம் என்பது மட்டுமல்லாமல் இருள் சூழ்ந்த இடங்களில் உங்களுக்கு தொலைதூரத்தில் இருந்தும் அதை எளிதாக கண்டறிய முடியும் என்பதினால்தான் எரிவாயு உருளைக்கு சிவப்பு நிறம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மக்களே. அது மட்டும் இல்லாமல் எரிவாயு உருளை வாங்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள்: உங்களுடைய வீட்டிற்கு கொண்டு வரப்படும் எரிவாயு உருளை மூடி முத்திரையிட்ட நிலையில் இருப்பதுடன் நாம் முன்பு அதை திறந்து காட்ட சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் எரிவாயு உருளையின் மூடி சரியாக இருக்கிறதா என்பதை சரிபார்த்து கொள்ள வேண்டும் மக்களே. எரிவாயு உருளை அப்படியே தூக்கி கொண்டு வந்து வைக்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உருட்டி கொண்டோ அல்லது இழுத்து கொண்டோ வந்து வைக்க அனுமதிக்கவே கூடாது மக்களே. எரிவாயு உருளையின் நேராக நிமித்திய நிலையிலேயே வைக்க வேண்டும். கீழே சாய்த்து வைக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் வீட்டில் அதை சாய்ச்சி வைக்கிறதும் அப்படிலாம் பண்ணுறாங்க. எரிவாயு சீராகி அதாவது உங்களுடைய கேஸ் ரெகுலேட்டர் மற்றும் எரிவாயு குழாய் கேஸ் டியூப் வாங்கும் பொழுது எண்ணெய் நிறுவனங்கள் பரிந்துரைத்த நல்ல ஒரு தரத்துடன் கூடிய இந்திய தரச்சான்று பெற்றிருக்கக்கூடிய பொருளாகவே வாங்க வேண்டும் மக்களே. இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஒரு மட்டமான டியூப்பை போட்டிங்கன்னா அது பிற்காலத்தில் பெரிய பிரச்சனையாகும். அதனால் ஒரு நல்ல ஒரு தரமான டியூப்பை போடுறது பொதுமக்களுக்கு ரொம்பவே சேஃபும் கூட. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள்.